எடப்பாடிக்கு எதிரான வழக்கை விசாரிக்க தடை இல்லை என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். எந்த வழக்கு விவரம் ரமேஷ்குமார்? அதாவது சூரியமூர்த்தி என்பவர் தான் அந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்துல தொடர்ந்திருந்தார், சிட்டி சிவில் நீதிமன்றத்துல தொடர்ந்திருந்தார். அதுல அந்த வழக்குல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து அந்த வழக்கு தொடரப்பட்ட அந்த வழக்கு விசாரணை என்பது நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கை தான் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்புல அந்த கீழமை நீதிமன்றமான உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த மனுவை எடப்பாடி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த கீழமை நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தான் நீதிபதி பி பாலாஜி முன்னாடி நடைபெற்றது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் இவர் அதிமுக ஒரு உறுப்பினரே இல்லை என்றும் வழக்கு தொடர்புக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தெரிவித்ததை அடுத்து அந்த வழக்கில் நிராகரித்த மனு உத்தரவுக்கு எதிராக தடை விதித்து எடப்பாடி பழனிசாமி சாதகமான ஒரு உத்தரவை நேற்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இன்றைக்கு சூரியமூர்த்தி தரப்புல ஆஜரான வழக்கு வேல்முருகன் ஆஜராகி இந்த வழக்கை பொறுத்தளவு இதற்கு ஏற்கனவே நாங்கள் முன்கூட்டியே கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாக எங்களோட தரப்பு வாதத்தை கேட்பதற்காக கேவியட் மனுவை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். எனவே அந்த கேவியட் மனுவை தாக்கல் செய்து இந்த தடை உத்தரவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று அவர் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இதையடுத்துதான் நீதிபதி அந்த நேற்று பிறப்பித்த அந்த தடை உத்தரவை எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக பிறப்பித்த அந்த தடை உத்தரவை திரும்ப பெற்றுக் கொண்டார். அதே சமயம் வழக்கின் விசாரணை 25ஆம் தேதி விரிவாக நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார். வழக்கின் விசாரணை 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.